இனிதே தொடங்குவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். ஜெபித்துவிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு வெற்றி உண்டு. தொடக்க ஜெபம் ஜெபிப்பதற்காக சகோதரர் அந்தோனி தாமஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதாக்கப்பட்டது, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமைகளை விடுவியும். ஆமென். மருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெற்றோர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உடனே இறைவனின் தாயே, ஆவியாரை கிடைப்பதாக இப்பொழுதும் பசுத்தாகிய தேவன் எழுதலி வாரும். விசுவாசத்தை நிரப்பும். அவைகளில் சிநேகம் நீர் கூட்டியர்களும் ஞான பதிலுடைய மறைவுரை அவை சீராக்க பெறும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பேன். ஜெபிப்போமாக. சரேஸ்வர சுவாமி விசுவாச இதயங்களை பசுத்தாவின் அலுவலியார் படிப்புகளின் நீரே, அதே பசுத்தாவினால் நாங்கள் சரியானவர்களை உணரவும் அவருடைய ஆடலை எப்போதும் பெற்று அகமகிழவும் அருள் செய்யும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். குருக்கள் அழைத்துப்பான். ஓ நித்திய குருவாகிய இயேசுவே, உமது ஊழியர்களாகிய எப்பேராயர் மற்றும் குருக்களை உமது திரு இருதயத்திலே வைத்து பாதுகாக்கிறோம். நாள்தோறும் உமது திருவுடலை ஏற்றும் அவர்கள் கைகளை அறைப்படாதபடியும் விலை மதிக்கப்படாத உமது திருத்தத்தை பருவம் அவரது உதடுகளை மாசு அணுகாதபடி பற்றித்தருளோம். உமது குருத்துவத்தை முத்திரையால்
அவர்களது இருதயங்களை தூய்மைப்படுத்தியவர்களும் அவர்கள் மண்ணுலக நாட்டமற்றவர்களாக இருக்க செய்தவர்களும் அவர்களை தூய அன்பாலும் தூயாவின் அற்புதங்களாலும் வரங்களாலும் கனிகளாலும் நிரப்பியவர்களும் அவருடைய திருப்பணியை ஆசீர்வதித்து அதன் பலன்களை மிகுதியாய் அளித்தவர்களும் அவர்கள் பணி செய்யும் மக்கள் இம்மண்ணுலகில் அவளுக்கு ஆனந்தமும் ஆதரவுமாகவும் விண்ணுலகில் அழகிய மணிமகளுமாகவும் இருப்பார்களாக. ஓ நல்ல இயேசுவே, உமது தூய அன்பினால் நிரம்பப்பெற்ற புனிதமான குருக்களை எங்களுக்கு தந்தருளும். ஆமென். இயேசுவின் மிகவும் பசுத்த இருதயமே இரக்கமாயிரும். ஜென்ம பாவிலாமல் விபத்த ராகினியே அல்லோட பிரட்டி கோசானமே இந்த விக்ஸே தேவோடே இந்த பிரியர் ஜியார்ஜியோ புசாட்டியே இந்த தொம்போஸ்கோவே தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் வாழ்விற்கு ஒளியாகவும் வழிகாட்டியாகவும் இருப்பவை இறைவார்த்தை. நற்செய்தி வாசகம் வாசிப்பதற்காக சகோதரர் சின்னப்பன் அருள் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 25 இறை வார்த்தைகள் 33 முதல் 40 முடிய. ஓர் ஆயர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள், அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள், நோயிற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள், சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம், எப்பொழுது நோயற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். கிறிஸ்துவின் நற்செய்தி. அனைவரும் அமரவும். வருகை குறை வழங்குவதற்காக அன்சென்ட் பால் சபையின் முன்னாள் தலைவர் சகோதரர் லாசர் சுசேராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அகிலத்தையும் படைத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு இந்நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த விசேஷ சபையின் 44வது ஆண்டு விழாவை கொண்டாட வந்திருக்கும் எங்களது பாசமிகு தந்தையும் ஆன்மீக ஆலோசகருமான அருட்பணி தமத்திருத்துவம் STB அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மற்றும் இங்கு வழி தந்த உதவி பங்கு தந்தை அருட்பணி கிரகோரி அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். எங்களை வழிநடத்தும் சென்னை மத்திய சபை தலைவர் சகோதரர் லாரன்ஸ் அவர்களை வரவேற்கின்றேன். மேலும் மேற்கு வட்டார சபை துணைத் தலைவர் OR இறுதிராஜ் அவர்களை வரவேற்கின்றேன். மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள அனைத்து விசேஷ திரைச்சபை தலைவர்கள், உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். எங்களது பங்கின் துணைத் தலைவர் திரு நெல்சன் மற்றும் பங்கு நிர்வாக குழு உறுப்பினர்களை
அன்புடன் வரவேற்கின்றேன். இங்கு வருகை புரிந்துள்ள பக்த சபை தலைவர்கள் மற்றும் பக்த சபை உறுப்பினர்கள் அனைவருக்கும் வருக என்று நான் வரவேற்கின்றேன். இயேசுவே மீட்பர் ஞான குழுவின் தலைவர் சகோதரர் ஆனந்த் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். சபைக்கு பக்கபலமாய் நின்று உதவி செய்யும் நல்ல உள்ளங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். சபையில் உதவி பெறும் மக்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த மகிழ்ச்சியான நாளை ஒளிரச் செய்ய வருகை புரிந்துள்ள இறை மக்கள் அனைவரையும் புனித வின்சென்ட் டே பால் சபை சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். சகோதரர் ராஜா அவர்களுக்கு நன்றி. உயர்திரு அருட்தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பு நிகழ்வு. கடலின் ஆழம் போல் அளவிட முடியாத ஞானமும், நிலவை போல தூய்மையான நெஞ்சமும், தாயின் இருதயம் போல கருணை நிரம்பிய மனமும் கொண்ட எங்கள் பாசமான பங்கு தந்தை தமதுருத்துவம் அடிகளார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க புதிய தலைவர் சகோதரர் சுபாகரன் அவர்களை நினைக்க அழைக்கின்றேன். அறிவின் அழகையும் ஆன்மாவின் ஒளியையும் ஒரே ஒருவில் பெற்றவர், வறண்ட மனங்களையும் பசுமையாக்கும் இவரின் ஆற்றல் மிகுந்த பேச்சு. எங்கள் அன்பான உதவி பங்கு தந்தை கிரகோரி அடிகளார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க முன்னாள் தலைவர் லாசர் சுசேராஜ் அவர்களை அழைக்கின்றேன். எங்கள் அண்ணன் பங்கு பேரவையின் துணைத் தலைவர் சகோதரர் நெல்சன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க சகோதரர் சிறுமி அவர்களை அழைக்கின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கும் நெல்சந்திய தலைவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகின்றோம். குத்துவிளக்கு ஏற்றல். ஒளியாம் இறைவன் நம்மிடம் உள்ள இருள் என்ற அறியாமையை நீக்க வேண்டியும் நம் வாழ்வு செழிக்க இறையருள் வேண்டியும் இக்குத்து விளக்கினை ஏற்றுவோம். முதல் திரியை ஏற்ற பங்கு தந்தை தமதுருத்துவம் அடிகளார் அவர்களை அழைக்கின்றேன். இரண்டாம் திரியை ஏற்ற உதவி பங்கு தந்தை கிரகோரி அடிகளார் அவர்களை அழைக்கின்றேன். மூன்றாம் திரியை ஏற்ற மத்திய சபையின் தலைவர் சகோதரர் லாரன்ஸ் அவர்களை அழைக்கின்றேன். நான்காம் திரியை ஏற்ற புதிய தலைவர் சகோதரர் சுபாகரன் அவர்களை அழைக்கின்றேன்.
அனைவரும் சேர்ந்து சொல்ல அன்பு ஆண்டவராகிய இயேசுவே, உமது அருள்வாக்குகளை நினைவுபடுத்தி இன்று என்னை தானே மிகப்பணிவுடன் ஏழைகளின் ஊழியத்திற்கு அர்ப்பணம் செய்து கொள்கின்றேன். நான் பசியாயிருந்தேன், எனக்கு உணப்படுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், எனக்கு குடிக்கப்படுத்தீர்கள். நோயில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். வறுமையிலும் வேதனையிலும் இருந்தேன், நீங்கள் தேவையை நிறைவு செய்தீர்கள். அன்புள்ள இயேசுவே, உமது நன்மை தனத்தால் தான் நான் கிறிஸ்தீய வாழ்வில் இணைப்பு புரிந்து பலரது கண்ணீரை துடைக்கவும் துன்பங்களை இன்பமாக மாற்றவும் ஏழைகளுக்கும் தேவையற்றோருக்கும் அன்பு செய்யவும் எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அன்பு இயேசுவே, உம்மோடு ஒரு வழியாகவும் வறுமையிலும் துன்பத்திலும் இருக்கும் என் சகோதரர்களுக்கு ஆன்மீக சரக நலன்கள் புரிய ஆசிக்கின்றேன். அமலோர்ப்பு அன்பு அறியலையே உமது திருக்குமாரின் பெயரையும் அவரது அன்பின் ஆறுதலையும் ஏழைகளின் உள்ளங்களுக்கு எடுத்துச் செல்லும் தகுதியை நான் அறிய அவர் அருளை பெற்றுத்தாரும். ஏழைகளுக்கு பணி செய்யும் இந்த அழைப்பை நான் ஏற்று நடத்தும் போது போலே உமது பண்புகளான காட்சி, அன்பு, எளிமை, ஆர்வம் ஆகியவை எனது உள்ளத்தை ஆட்கொள்ள இறைவனது அருளையும் ஆசியையும் மன்றாடும். தலைவர் சுபாகரன் திருப்பணியில் தன் பதவி பொறுப்பை ஏற்றார். இப்பொழுது உங்கள் அனைவர் முன்னிலையிலும் தனது கையெழுத்தையிட்டு பதவி பொறுப்பை உறுதி செய்வார். உங்கள் பணியும் சேவையும் சிறக்க இங்கு கூடியுள்ள அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களானா. ஆண்டறிக்கை வாசிப்பதற்காக செயலர் சகோதரர் வின்சென்ட் அவர்களை அழைக்கின்றேன். புனித வின்சென்ட் de Paul இறைச்சபையின் 44ஆம் ஆண்டு நிறைவு அறிக்கை. கிறிஸ்துவ அன்பிற்கு சாட்சி பகரும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு புனித டான் போஸ்கோ திருத்தல இறைச்சபையின் சார்பாக எங்களின் பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். என் பொருட்டு ஏழைக்கு ஒரு கிண்ணம் நீர் கொடுத்தால் உன் பொருட்டு வான் வீட்டில் ஓரிடம் உனக்களிப்பேன் என்று கூறிய இயேசு பெருமான் வழியாக தன்னை நேசிப்பது போல் பிறரையும் நேசியுங்கள் என்ற இறையேசுவின் வார்த்தைக்கு ஏற்ப வறுமையில் வாழும் எளியவர்களுக்கு அவர்களின் பசியினை போக்கிட, நோய்கள் குணம் பெற, அறியாமையை நீக்கிட அன்னை மரியாளின் மகிமையாலும் புனித வின்சென்ட் de பவுலின் ஆசிராலும் புனித டான் போஸ்கோவின் ஆசிராலும் இத்திருத்தலத்தில் சபை தனது 44ஆம் ஆண்டில் சேவை பணியை பற்றிய அறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். சபையின் செயல்பாடுகள். சபையின் கூட்டம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு சபையின் அறையில்
தூய ஆவியானவர் பாடல் பாடி தொடக்க ஜபத்துடன் ஆரம்பிக்கப்படுகிறது. பிறகு இறைவார்த்தை வாசித்து தியானித்துவிட்டு விசங்கிய கையேடு வாசித்து விளக்கங்கள் கொடுக்கப்படும். பிறகு வார அறிக்கை, வரவு செலவு அறிக்கை வாசித்து ஒப்புதல் பெறப்படும். மேலும் உதவி பெறுபவர்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய உறுதி செய்யப்படும். மேலும் கடந்த வாரம், வரும் வாரம் நிகழ்வுகளை குறித்து ஆலோசனை நிகழ்த்தப்படும். அதன் பிறகு ரகசிய காணிக்கை ஏற்கப்பட்டு முடிவு ஜெபம் தெரிவித்துவிட்டு மாதா பாடலுடன் கூட்டம் இனிதே நிறைவு பெறும். இச்சபையானது ஜாதி, மதம், இனம், மொழி பாராமல் 55 ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமைகளில் மாலை 5 மணிக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கு 5 கிலோ அரிசி வழங்கப்படுகிறது. குறிப்பாக கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை முன்னிட்டு ஒவ்வொரு ஏழை குடும்பத்திற்கும் புதிய உடைகள், போர்வை, 10 கிலோ அரிசியும் 1 கிலோ பாசுமதி அரிசியும், பலகார வகைகள், அரை கிலோ கேக் மற்றும் ரூபாய் 200 வழங்கப்படுகிறது. அவ்விதமாகவே ஈஸ்டர் உயிர்ப்பு பண்டிகையின் பொழுது ரூபாய் 2000 மதிப்புள்ள மளிகை பொருட்கள் ரூபாய் 200 வழங்கப்படுகிறது. மக்கள் கொடுக்கின்ற காணிக்கை அரிசியையும் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. வறுமையில் இருப்போர் பங்கு தந்தையை அணுகி உதவி கேட்கும் போதும் தந்தையின் பரிந்துரையின்படியும் உதவி அளிக்கப்படுகிறது. ஆன்மீக பணி. ஒவ்வொரு திருப்பணியிலும் சபை உறுப்பினர்கள் பங்கு கொள்வதும், இறைவார்த்தைகள் வாசிப்பதும், விழா காலங்களில் தந்தையர்களோடு இணைந்து ஆலய பணிகளை செய்வதிலும், ஜெபிப்பதிலும், நற்கருணை ஆராதனையில் பங்கு பெறுவதிலும் சபை தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறது. முக்கியமாக புனித வின்சென்ட் பவுல் திருநாள், அருளாளர் ஃப்ரெட்ரிக் ஓசானம் பிறந்த நாள், அமலோர்கோ அன்னை திருநாள், டொன்போஸ்கோ திருநாட்களில் சபைக்காக உழைத்தவர்கள், உதவி பெறுபவர்கள், சபைக்கு உதவி செய்பவர்கள் மற்றும் சபையில் உள்ள குடும்பத்தினரின் மரித்த ஆத்மாக்களுக்காக திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. உதவி பெறும் குடும்பங்களில் ஜபம் செய்ய செல்வதும், மற்ற பங்குகளில் நடக்கும் விழாக்களிலும் கூட்டங்களிலும் கலந்து கொண்டு சபை ஒத்துழைப்பு கொடுத்து வருகிறது. ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் நமது நற்கருணை ஆலயத்தில் உறுப்பினர் அனைவரும் ஒன்று கூடி பங்கில் உள்ள அனைத்து தந்தையர்களுக்கும், ஓய்வுற்றவர்கள், துன்பப்படுகிறவர்கள், சபை உறுப்பினர்களின் குடும்பங்கள், சபைக்கு உதவி செய்பவர்கள், சபையில் உதவி பெறுபவர்கள், இளைஞர்கள், பக்த சபைகள், பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்காகவும் பரிந்துரை ஜபம் செய்யப்படுகிறது. சபையில் உதவி பெறும் குடும்பங்களை சந்தித்து சிறிது நேரம் அவர்களுடன் உரையாடி ஜபம் செய்து வருகிறோம். கடந்த ஆண்டில் 332 தத்து குடும்பங்களையும் 294 நோயாளிகளையும் சந்தித்து அவர்களுக்காக நேரத்தை செலவிட்டு ஜெபித்து வந்தோம். கல்விப்பணி. சபையில் உதவி பெறும் குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளுக்கும் மற்றும் பங்கில் உள்ள மிகவும் பின்தங்கிய குடும்பங்களில் உள்ள பிள்ளைகள் நன்றாக படித்து உயர்வு அடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடும், பங்கு தந்தையின் ஆசிரோடும், பங்கில் உள்ள முக்கிய சிறப்பு அடைந்த குடும்பங்கள் அளிக்கும் உதவியை கொண்டும் பிள்ளைகளின் படிப்பிற்கு ஒவ்வொரு வருடமும் சபை உதவி செய்து வருகிறது. கல்வி உதவித்தொகையாக 12 மாணவர்களுக்கு ரூபாய் 34,500 வழங்கப்பட்டது. மருத்துவ உதவி. நமது சபை உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி மருத்துவமனையிலும் வீடுகளிலும் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு இருப்பவர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி ஜெபித்து வேண்டிய உதவிகளையும் செய்து வருகின்றனர். ஒவ்வொரு வருடமும் குருத்து ஞாயிறு அன்று மருத்துவ முகாம் நம் பங்கில் நடத்தி வருகிறோம். இந்த வருடம் கண் சிகிச்சை முகாம் நடத்தி இலவச கண் சிகிச்சையும், 8 பேருக்கு இலவச கண்ணாடியும், 5 பேருக்கு அறுவை சிகிச்சைக்கு வேண்டிய பணமுதவியும் செய்யப்பட்டது. மேலும் புற்றுநோயால் துன்பப்படும் மக்களுக்காக கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம், பெண் நலம் மருத்துவமனை உதவியோடு பெண்களுக்கு உதவி செய்து வருகிறோம். மற்றும் சபையில் உதவி பெறுபவர்களுக்கு மருந்து, மாத்திரை வாங்க பண உதவியும் செய்து வருகிறது. இந்த வருடம் மருத்துவ உதவியாக 38 நபர்களுக்கு
ரூபாய் 14,500 வழங்கப்பட்டது. துக்கத்தில் பங்கேற்பு. சபையில் உதவி பெற்று வரும் குடும்பங்களில் மரணம் அடைந்தால் அவர்களை அடக்கம் செய்ய சபை உதவி செய்கிறது. அன்னாரின் திருப்பலி அடக்க சடங்கிலும் கலந்து கொண்டு சபை முன்னெடுக்கிறது. இவ்வாறு இறந்தவர்களின் குடும்பத்திற்காக இந்த வருடம் 4 நபர்களுக்கு ரூபாய் 9,400 செலவிடப்பட்டது. நம் பங்கை சார்ந்த யார் மரணம் அடைந்தாலும் அன்னாரின் இல்லம் சென்று அந்த ஆத்மாவிற்காக சபையில் உள்ள அனைவரும் சென்று ஜெபித்து மாலை மரியாதை செலுத்தப்படுகிறது. துக்க நினைவு நாட்களிலும் பங்கு கொண்டு சிறப்பிப்பதை சபையின் முக்கிய குறிக்கோளாக சபை எடுத்துக்கொள்கிறது. சிறப்பு பணிகள். புனித நிச்சயத்தப்போல் விழாவின் போது பிரபாவதி முதியோர் இல்லம் சென்று சபை உறுப்பினர் அனைவரும் அவர்களுடன் சிறிது நேரம் உரையாடி அவர்களுக்காக ஜெபம் செய்து திருவிவிலியம் வாசித்து மாதா பாடல் பாடி மற்றும் அவர்களுக்கு ரூபாய் 10,000 மதிப்புள்ள பொருட்கள், அரிசி, புதிய புடவைகள், பெட்ஷீட் முதலியன கொடுத்து உதவினோம். குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட செந்தாமரை என்னும் வயதான பெண்மணியை அவர்களின் விருப்பத்திற்கேற்ப முதியோர் இல்லத்தில் சேர்த்து அவர்களுக்கு தேவையான புதிய புடவைகள், சோப்பு, ஆயில், பொருட்கள் வாங்கி கொடுத்து உதவினோம். சபையில் உதவி பெறும் 2 குடும்பங்களை ஆன்மீக காரியமாக தவக்காலத்து ஆலயங்களுக்கு அழைத்து சென்று ஆன்மீக வழியில் செல்வதற்கு உதவினோம். நமது பங்கில் விடுமுறை வேதாகம வகுப்புகள் நடைபெறும் பொழுது அதில் கலந்து கொள்ளும் மாணவியர் அனைவருக்கும் தேவையான உதவிகளை சபை செய்து வருகிறது. நமது தொன்போஸ்கோ ஆலயத்தில் நடைபெறும் வினோத விளையாட்டு நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு உணவக ஸ்டால் அமைத்து அதில் விற்பனையாகும் பணம் முழுவதையும் ஆலய பணிக்காக பங்கு தந்தையிடம் ஒவ்வொரு வருடமும் சபை தொடர்ச்சியாக கொடுத்து வருகிறது. வின்சென்டிய சபையின் ஏழைகளுக்கு மத்திய சபையின் வீடு கட்டும் திட்டத்திற்கு உண்டியல் மூலமாக உறுப்பினர்களிடம் பெற்ற தொகையை ரூபாய் 26,455 மேற்கு வட்டார சபை மூலமாக மத்திய சபைக்கு அனுப்பி ஏழைகளுக்கு வீடு என்ற திட்டத்திற்கு உதவினோம். 2025 ஜனவரி மாதம் முதல் ஃபுட் ஆன் வீல்ஸ் என்ற திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளில் சாலையோரம் இருக்கும் 15 நபர்களுக்கு உணவு வழங்கி வருகிறோம். நன்றி அறிக்கை. நமது பங்கின் முன்னாள் தந்தையர்களுக்கும் இந்நாள் தந்தையர்களுக்கும் சிரம் தாழ்த்தி நன்றி கூறுகின்றோம். 2வது ஞாயிற்றுக்கிழமை ஆலய வாசலில் உண்டியல் எடுக்கவும், கிறிஸ்து பிறப்பு விழாவின் போது உயிர்ப்பு விழாவின் போதும் ஏழைகளுக்கு அரிசி, மளிகை பொருட்கள், பெட்ஷீட் முதலியன கொடுப்பதற்கு உதவியதற்கு அவர்களுக்கு மீண்டும் நன்றி கூறுகின்றோம். சென்னை மத்திய சபை மற்றும் மேற்கு வட்டார சபையின் பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளின் வழிபாடுகளுக்கு எமது தொன்போஸ்கோ திருத்தல கிளைச்சபையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எமது கிளைச்சபை செயல்பாடுகளில் பெரிதும் உதவும் பங்கு பேரவை, அன்பிய பொறுப்பாளர்கள், பக்த சபை தலைவர்கள், உறுப்பினர்கள், பங்கு இளைஞர்கள் மற்றும் பங்கு மக்கள் அனைவருக்கும் நன்றிகள். மிக குறிப்பாக புனித தொன்போஸ்கோ திருத்தல புனித நிச்சயந்த பவுல் கிளைச்சபையின் பணிகளுக்கு நல்ல நிறைவு உள்ளத்துடனும் முக மலர்ச்சியுடனும் பொருளுதவி செய்து வரும் அனைத்து உபகாரிகளுக்கும் பிறர் அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது நன்றிகளை உங்கள் பாதங்களில் வைத்து காணிக்கையாக்குகின்றோம். வரும் காலங்களில் ஏழை சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற தாரக மந்திரத்தில் செயல்படுவோம் என்பது எங்களது உறுதிமொழியாகும். உதவிடுவோம், உயர்வடைவோம். நன்றி. நன்றி. அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நிதி அறிக்கை வாசிப்பதற்காக தோழர் சகோதரர் க்ரூஸ் ஆண்டனி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். Society of St. Paul, Don Bosco site, Mainar, 2023. Annual account statement for the year 24-25. Receipt cash in hand of 11,600
ரூபாய். கேஷ் இன் கனரா பேங்க் 18,336 ரூபாய் 40 காசு. பேங்க் இன்ட்ரெஸ்ட் 963 ரூபாய். சீக்ரெட் பேங்க் கலெக்ஷன் 23,858 ரூபாய். ஜெனரல் கலெக்ஷன் 99,750 ரூபாய். ஸ்பெஷல் டொனேஷன் 53,330 ரூபாய். ஹவுசிங் ப்ராஜெக்ட் டம்பாஸ் மூலமாக பெறப்பட்ட தொகை 26,455 ரூபாய். சர்ச் கேட்டி கலெக்ஷன் 70,294 ரூபாய். அதர் டொனேஷன் 7,220 ரூபாய். எஜுகேஷன் டொனேஷன் 24,500 ரூபாய். கிராண்ட் டோட்டல் 3,36,318 ரூபாய் 40 காசு. பேமெண்ட்ஸ் ஹெல்த் டு அடாப்டட் ஃபேமிலிஸ் 95,500 ரூபாய். நேஷனல் ஹெல்த் டு அடாப்டட் ஃபேமிலிஸ் 2,560 ரூபாய். மெடிக்கல் ஹெல்த் டு அடாப்டட் ஃபேமிலிஸ் 14,500 ரூபாய். எஜுகேஷன் ஹெல்த் டு அடாப்டட் ஃபேமிலிஸ் 34,500 ரூபாய். எக்ஸ்பென்ஸ் ஃபார் ஸ்பெஷல் பர்பஸ் 75,458 ரூபாய். பேமெண்ட் டு வெஸ்ட் ஏசி அக்கௌண்ட்ஸ் 19,112 ரூபாய். ஏழைகளின் வீடு கட்டும் திட்டத்திற்கு உதவுவதற்காக டப்பாஸ் மூலமாக பெறப்பட்ட தொகை 26,455 மேற்கோட்ட அரசவை மூலமாக மத்திய சபைக்கு அனுப்பியுள்ளோம். அட்மின் எக்ஸ்பென்ஸ் 8,433 ரூபாய். ப்ராஜெக்ட் எக்ஸ்பென்ஸ் ஃபுட் ஆன் வீல்ஸ் 5,100 ரூபாய். ரேஷன் பேங்க் 4,044 ரூபாய் 40 காசு. ரேஷன் ஹேண்ட் 50,656 ரூபாய். கிராண்ட் டோட்டல் 3,36,318 ரூபாய் 40 காசு. இது சின்ன குறிப்பு. எங்களுடைய கையில் இருப்பது 5,656 என்று காமிச்சிருக்கிறோம். அந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக எங்களுடைய பேங்கை அக்கௌண்ட்ஸை சீஸ் பண்ணி விட்டிருக்கிறார்கள். அதனால் பண பரிமாற்றம் நடைபெறாமல் இருந்த காரணத்தினால் அப்பொழுது எங்களிடத்தில் இருந்த தொகையை நாங்கள் இதிலே குறிப்பிட்டிருக்கிறோம். இப்பொழுது அவ்வளவு தொகையில்லை. மத்திய சபையை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இதில் ஏதாவது நிறைவு குறைகள் இருந்தால் அடுத்து நடைபெறுகின்ற மேற்பட்ட சபை கூட்டத்திலே தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. சகோதரர் குருஸ் அஞ்சலி அவர்களுக்கு நன்றி. உயர வேண்டும் என்ற ஆசை அனைவருக்கும் இருக்கும். உதவ வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்தில் உயர்ந்த மனிதனுக்கு மட்டுமே இருக்கும். வின்சென்ட் பால் சபையின் இந்த சேவை தொடர்ந்து இயங்குவதற்கு உதவிகரம் நீட்டிக் கொண்டிருக்கும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் நாங்கள் உரித்தாக்குகின்றோம். இப்பொழுது சிறப்புரை ஆற்ற மத்திய சபை தலைவர் சகோதரர் லாரன்ஸ் அவர்களை அழைக்கின்றேன். இந்த வின்சென்ட் பால் சபை 44வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நம்போஸ்கோ உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் சென்னை மத்திய சபை சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலே வீட்டிற்கும் பங்கு தந்தை அருள் கமந்திருக்கும் அவர்களை மேற்கு வட்டார சபை துணைத் தலைவர் சகோதரர் மையார் இருந்தார் அவர்களே, இந்த பங்கு சேவை துணைக்காரர் அவர்களே, சென்னை மத்திய சபைக்கு உட்பட்ட வடக்கு மேற்கு வட்டார சபையில் அங்கமாக்கு இந்த வட்டார சபையில் வந்திருக்கும் அனைத்து கிளைச்சபை உறுப்பினர்களே, இந்த கிளைச்சபை உறுப்பினர்களே அனைவருக்கும் மத்திய சபை சார்பாக காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிளைச்சபையானது ஆண்டு விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய வரவு செலவு கணக்கு அறிக்கைகள் மிக தெளிவாக இந்த கையேட்டில் அழகாக குறிப்பிட்டுள்ளார்கள். அது இந்த பக்கம் 14 எடுத்துட்டிங்கன்னா ரிசிஸ்டர் பேமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க 3,36,318 ரூபாய் மொத்தம் அமௌண்ட் கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்காக செலவு செஞ்ச அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2,81,618. அவங்க மொத்தம் ஒரு 50 பேங்க்கில் ஒரு கேஷ் நேரில் 50,656 ரூபாய் கையில் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. அந்த ஆப்ஷன் நாங்கள் தான் அவங்க கொடுக்குது. பேங்க் இவங்க அக்கௌண்ட் மட்டும் இல்லை, சென்னையில் இருக்கிற
90 கிளை சபையில் கிட்டத்தட்ட ஒரு 50 கிளை சபையோட அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டு. அதுக்குண்டான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அதனால நீங்கள் கேஷ் அண்ட் இன் ஹேண்ட் வச்சதுனால எந்த தப்பும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்குமே அழகாக மத்திய சபைக்கு தெளிவாக அவங்களுடைய உதவிகள் செஞ்சு கொண்டிருக்காங்க. அது இந்த ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ்க்காக கிட்டத்தட்ட 26,455 ரூபா கொடுத்து மிக உதவியிருக்காங்க. அது மூலயமா இந்த மத்திய சபை 5 வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறோம். போன 27/9/2025 அன்று போரில் வசிக்கும் ஒரு ஏழை குடும்பத்திற்கு ஒரு புதிதாக ஒரு வீடு கட்டி கொடுத்தோம். அடுத்த வீடு வந்து இந்த வரும் வருடங்கள் கட்டப்படும் என்பது நேரத்தை தெரிவித்தது. அதுபோல் இந்த அறிக்கை மிக தெளிவாக உள்ளது. இந்த அறிக்கையை தயாரித்த செயலாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். பொருளாதாரத்தை மிக தெளிவாக உள்ளது. இந்த அறிக்கையில் மட்டும்தான், பொருளாதார அறிக்கையில் மட்டும்தான், இந்த கிளச்சபில் மட்டும்தான் கீழே பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் நாகர் சுசைராஜ், மெம்பர் அலெக்சாண்டர், மெம்பர் சின்னப்பாரு, ட்ரெஷரர் நியூஸ் ஆண்டனி, இந்த 2 மெம்பர்கள் தனியாக இவங்க யாருமே பொறுப்பில் இருக்க மாட்டாங்க, அவங்க உறுப்பினராக இருப்பாங்க. அவங்க இந்த அக்கௌண்ட் ஆடிட் பண்ணி அவங்களும் இல்லை வெரிஃபை பண்ணியிருக்காங்க. அதனால இவங்க மட்டும்தான் அதை தெளிவாக பொறுப்பிட்டிருக்காங்க. அதுக்காகவே உங்களுக்கு ஒரு பரத்தை கைகளை கட்டி அது மட்டும் இல்லை, அந்த உறுப்பினர்கள் மட்டும் கொஞ்சம் ஏஞ்சினாங்க. நம்மளுடைய உறுப்பினர்கள் அவங்க எல்லாருமே இப்போ தான் அவங்க உறுதிமொழியை புதுப்பிச்சாங்க. அதனால் எங்களுக்கும் இந்த கிளேசபி இவ்வளோ 44 ஆண்டு காலம் நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய மத்திய சபைக்கு சொல்லியிருக்கிற மாதிரி எப்படி நான் அப்போது சொல்லி ரெடி பண்ணோம், இப்படி அறிக்கை ரெடி பண்ணுன்ற மாதிரி ஆடிட்டிங்கில் வந்து நாங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சுருக்காங்க. அதுக்காக சென்னை மத்திய சபை சார்பாக, உள்ள சார்பாக, பொதுமக்கள் சார்பாக எங்களுக்கு ஒரு பெரிய காரங்களை பற்றி அவங்க வாழ்க்கையை கொடுத்துருக்கோம். அதே போல் இந்த புதிய தலைவராக பொறுப்பேற்று சுபாஷ் பிரதம அவர்களுக்கும், இந்த முன்னாள் தலைவர் சகோதரர் ராஜராஜ் அவர்களுக்கும், குறிப்பாக இந்த 2 பேருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை கரங்களை தட்டி நம்ம இவர் சொல்லிக் கொடுத்ததை இந்த கிளை தலைவர் கட்டாயமாக செய்வார். இவங்களுக்கு எப்படி ஒருத்தர் கொடுத்தீங்களோ, ராஜராஜ் பிரதருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு பொறுப்பெடுத்திருக்கிற இந்த தலைவருக்கும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்ற கேட்டுக்கிட்டு என்னை இந்த ஆண்டு விழாவுக்கு அழைத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுவதை நன்றி. மிகவும் தெளிவாகவும் அழகாகவும் எடுத்துரைத்து பேசிய தலைவர் லாரன்ஸ் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சிறப்புரையாற்ற மேற்கு வட்டார சபை துணைத் தலைவர் சகோதரர் வையா வித்யாராஜ் அவர்களை அழைக்கின்றேன். மனிதம் மலர்ந்திட, மனித வாழ்வு சிறந்திட, மாபெரும் இயேசுவின் வழியில் பொருளாதாரத்தில் கஷ்டப்படுகின்ற மக்களுக்கும், வறுமையில் இருக்கின்ற மக்களுக்கும், நசுக்கப்பட்ட மக்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று 1833 ஆண்டு அருளாளர் ஃபிரெடரிக் ஓசானா என்பவரால் ஆரம்பிக்கப்பட்ட புனித விசேடவாத சபையின் டான் போஸ்கோ திருச்சபையின் 44வது ஆண்டிற்கு கொண்டாடும் வேலையிலே அதனை தலைமையேற்று வழிநடத்திருக்கின்ற முன்னாள் தலைவர் லாசர் சோசராஜ் அவர்களே, இந்த கிளச்சபையும் பங்கையும் சிறப்பாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஆன்மாவோசர் அருட்பணி தமத்திருக்கும் அவர்களே, அருட்பணி கிரகோரி அவர்களே, எங்கள் சென்னை மத்திய சபையின் தலைவர் லாரன்ஸ் அவர்களே, புதிதாக தேர்வு செய்யப்பட்ட தலைவர் சுபாகரன் அவர்களே, பங்கு பேரவை துணைத் தலைவர் வில்சன் அவர்களே, மற்றும் வட்டார சபை நிர்வாகிகளே, கிளைச்சபை தலைவர்களே, உறுப்பினர்களே, உதவி பெறுபவர்களே, பங்கு மக்களே, நாங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். திருச்சபை என்கின்ற விசேடவாத சபை என்ற பொழுது ஆன்மீக பணி, அறப்பணி என்று 2 சூழலை நாம் பொறுப்பெடுக்க வேண்டும். அறப்பணி என்பது பொழுது நாம் உண்மை உள்ளவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக, விட்டுக் கொடுக்கின்றவர்களாக, ஜபம் செய்பவர்களாக, மற்றவர்களை பொருளை பேசாதவர்களாக, பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். 2வதாக அறப்பணிகள் இங்கே வாசிக்கப்பட்ட அறிக்கையை சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். ரகசிய பயிர் பரிசோதிக்கும் பொழுது முதல் ஆண்டிலே 15,220
இந்த வருடத்திலே 23,850 உயர்த்திருக்கிறார்கள். ஒரு கிளச்சதையும் சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணம் இந்த உறுப்பினர்கள் நன்கொடைதான். அது பாராட்டப்பட்டிருந்தது. அவர்கள் தான் கைப்பற்றும் கடைசி செய்துள்ளார். இரண்டாவது, இன்னைக்கு நாம் எடுத்துக்கொள்ளும் என்றால் கல்வி உதவி, கல்வி உதவியும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டிலே 24,000, இந்த ஆண்டிலே 34,500 என்று சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அதற்காக குறிப்பிட்டேன். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நிகழ்விலும் வட்டார சபையாக இருந்தாலும் சரி, அத்தை சபையாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட நேரத்தில் அனைவரும் மக்களையும் ஒன்று சேர்த்து கூட்டுகின்ற ஒரு கிளச்சபையாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காக குறைந்த நன்றி தெரிவித்துக்கொண்டேன். அதே போல இதற்கு முன்னால் உழைத்த உதவியராஜ், புஷ்பராஜ் காலம் நடித்தார்கள், அவர்களுக்கும் நன்றி. அடுத்தபடியாக வருகின்ற போலீஸ் கேம்பல் அவர்களும் சிறப்பாக நினைக்கிறார்கள். அவர் வழியில் சகோதரர் அவர் நடத்துவார் என்று தெரிந்து கொண்டு நீங்கள் உற்சாகத்தோடு செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன். இதனுடைய நோக்கம் என்னன்னா, எனக்கு நீங்கள் நினைக்கலாம் மேடம் பணமாக போகிறாங்க தெரியல, அதை தெளிவுபடுத்ததான் இருக்கும். நீங்கள் பெறுகின்ற கொடுக்கின்ற ஒவ்வொரு காசுக்கும் இவர்கள் என்ன பணி செய்கிறார்கள் என்பதை விளக்குவதற்காக தான் இந்த கூட்டம் மக்கள்லாம் வாங்கினார். ஆகவே இவர்கள் செய்யும் பணியை நம்மளால் பார்த்துகின்றேன். இவர்கள் நதியைப் போல நன்மையை செய்ய வேண்டும், பறவைகளைப் போல உறவை வளர்க்க வேண்டும் என்று வாழ்க்கை விடைபெறுகின்றேன். நன்றி. நீங்கள் சொன்ன ஒவ்வொரு கருத்தும் மனதை தொட்டது. சகோதரர் வையார் இருதயராஜ் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சிறப்புரையாற்ற பங்கு பேரவையின் துணைத் தலைவர் சகோதரர் நெல்சன் அவர்களை அழைக்கின்றேன். ஆண்டுகளுக்கு வருகை தந்திருக்கும் பங்கு தந்தையர்கள், உதவி தந்தையர்கள், மத்திய சபை தலைவர் திரு நாராயண் அவர்களே, வட்டார துணைத் தலைவர் விஜயராஜ் அவர்களே, மற்றும் நிர்வாகர் பங்கு பேரவை நிர்வாக உறுப்பினர்களே, பேரவை உறுப்பினர்களே மற்றும் பங்கு மக்களை உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இந்த 44ஆம் ஆண்டு என்பது நான் இந்த பங்கு பேரவை உறுப்பினராக பொறுப்பேற்று 2வது சென்ற ஆண்டு 43ஆம் ஆண்டில் நான் வந்தபோது நான் புதியவனாக இருந்தேன். இப்போ 2வது ஆண்டு நான் வந்தபோது அவர்களெல்லாம் புதியவனாக இருக்கிறார்கள். எனவே இந்த மாற்றங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றது. அந்த மாற்றங்கள் நம்ம தலைவர்கள் மட்டுமில்லாமல் அவர்கள் வழிமுறைகளின் செயல்பாடுகளில் இருக்க வேண்டும். இப்பொழுது இந்த சபைக்கு புதிய தலைவராக இளைஞர் சுபாகரன் அவர் வந்திருக்கிறார். அவர் புதிய மாறுதல்களை கொண்டு வர வேண்டும். அதற்கு பழைய தலைவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும். பங்கு பேரவையும் நிர்வாகத்துக்கும் அவர்களுக்கு நிச்சயமாக உறுதியாக இருப்போம். இந்த மாற்றங்கள் தேவையான மாற்றங்களாக இருக்க வேண்டும். இந்த உச்சநீதிமன்ற ஆரம்பத்திலிருந்து பல மாற்றங்களை சந்தித்திருக்கோம். இன்று நாம் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம், நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்னும் வருகாலையிலே நாம் எல்லாம் காணாமல் போய்விடும். ஆனால் இந்த பணி நிச்சயமாக அந்த உச்சநீதிமன்ற இயக்கம் ஆரம்பித்த பணி என்பது நிச்சயமாக தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதற்கான வழிமுறைகளை பல தலைவர்கள் உங்களுக்கு காட்டியிருக்கிறார். இப்போ உதாரணமாக உங்களுக்கு முன்னாடி இருந்த தலைவர் ராசன் அவர்கள் கொரோனா காலத்திலிருந்து பல தடைகளை தாண்டி சிறப்பாக அவற்றை செய்து கொண்டிருக்கிறார். அவர் கவனிக்க வேண்டும். மேலும் 3 தலைவர்களை கடந்து இன்சென்டிவ் பாதையிலே சிறப்பாக கொண்டிருக்கும் தலைவர் குருஸ் அவர்கள் வழிகாட்டுதலும் கொடுக்கின்றனர். அதை பயன்படுத்தி நீங்கள் மேலும் மேலும் இதை முன்னேற்ற பாதையாக என்று வாழ்க்கை நிறைவேறுகிறது. நெல்சன் உங்களோட ஸ்பீச் எங்களுக்கு ஸ்பீச்லெஸ் ஆகிவிட்டது. நெல்சன் அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சிறப்புரை ஆற்றுவதற்காக இயேசுவே நம் மீட்பர் குழு தலைவர் சகோதரர் ஆனந்த் அவர்களை அழைக்கின்றேன்.
பாசத்திற்குரிய எங்களுடைய வாசகடி பண்டிதர்கள் தமிழ்த்திருத்தூர் அடிகளார் அவரோடு இணைந்து பணியாற்றுகிற அருந்தந்தையர்களே, அருந்தந்தையர்களுக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருக்கின்ற பங்கு பேரவையினுடைய உதவி தலைவர் மற்றும் பங்கு பேரவையினுடைய செயலர், ஒருவர், பங்கு சபை உறுப்பினர்கள், அன்பிய வழிகாட்டிகள், அவர்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கி எனக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷப்பாடு இயக்கமானது தன்னுடைய 44வது ஆண்டை இந்த ஆண்டு சிறப்பிக்கின்ற இந்த வேளையிலே சென்னை மத்திய சபையிலே இருந்தும் மேற்கு மத்திய சபையிலே இருந்து நன்றி சிறப்பிப்பவர்களுக்கு நன்றி செலுத்துகிற வேளையில் 1833வது ஆண்டு இந்த சபை தோற்றுவிக்கப்பட்டது. இந்த சபை தோற்றுவிக்கப்பட்ட பொழுது ஒரு சாதாரண ஒரு பொதுநிலையராக இருந்த விசேஷப்பாடு இயக்கத்திலே ஆரம்பிப்பதற்கு முன்பதாக கடவுளுடைய அந்த இரக்கத்தை, அந்த பதிவை, அந்த வல்லமையை சுவைத்த சகோதரர் வெற்றி ஒசானா என்கிறவர் சிறிது நண்பர்களோடு இணைந்து அவருடைய வாழ்வு பேச்சில் அல்ல செயல்களிலே என்று ஆரம்பித்த ஒரு இயக்கம்தான் இந்த இயக்கம். இந்த இயக்கத்திற்கு வலுவூட்டும் விண்ணமாக யாரை பாதுகாவலராய் கொண்டு, யாரை முன்மாதிரியாய் கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று சொல்லப்பட்ட பொழுது அவர்கள் எடுத்துக்கொண்டது புனிதராக உயர்த்தப்பட்ட, குருவாக இருந்த, ஏழைகளுக்காகவே வாழ்ந்து மதித்த புனித வின்சென்டிபாலை அவர்கள் முன் உதாரணமாக எடுத்து திருச்சபையிலே ஒரு பெரிய ஆடம்பரமாக இந்த குழு இன்றைக்கு வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இயேசு ஆண்டவர் தன்னுடைய மலை சொற்பொழிகளை மத்திய 5 அவர் சொல்லுவார், ஏழைகளின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏழைகளின் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்று. நேற்றைய தினம் லூக்காவினுடைய விழாவை தாயார் திருவை கொண்டாடினது. ஆனால் லூக்கா ஏழைகளின் மீது அதிக அறிவு கொண்டு அவருடைய புஸ்தகத்தில் எழுதுவார், ஏழையரே நீங்கள் பேறு பெற்றவர்கள், விண்ணரசு உங்களுக்கு உரியது என்று. 13 முறை ஏழைகளை பற்றி லூக்கா ஆசிரியர் எழுதியிருக்கிறார். ஏழைகளுக்கு உதவி செய்வதனால் எவ்வளவு ஆசீர்வாதம் என்று. ஒரு மனுஷன் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கடன் கொடுப்பார், மீண்டும் அந்த கடனை திருப்பி பெற்றுக் கொள்வார். ஆனால் நீதிமொழி ஆசிரியர் சொல்லுகிறார், ஏழைகளுக்கு மனம் இறங்குகிறவன் அவன் கடவுளுக்கே கடன் கொடுக்கிறான் என்று. ஒரு மனுஷன் கடவுளுக்கு கடன் கொடுக்க முடியும் என்று சொன்னால் இந்த வின்சென்டிபால் இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏழைகளின் மீது பரிவு செலுத்திக் கொண்டிருக்கிறது, ஏழைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. பங்கு தந்தையர்களோடு இணைந்து பங்கினுடைய வளர்ச்சியிலே ஏழை மக்களின் மீது கரிசனை கொண்டிருக்கிறது. இந்த கரிசனை கொண்டிருக்கிற இந்த இயக்கத்திற்கு ஒரு மனிதன் தன்னால் ஆன உதவிகளை செய்கிற பொழுது அவன் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறவனாக இருக்கிறான். புனித பவுல் அடிகளார் கலாத்தியருக்கு 22வது அதிகாரம் 10 வசனத்தில் அவர் சொல்லுவார், பவுல் அடிகளார் வழியாக ஆண்டவர் பலத்த அற்புதங்களை அடையாளங்களை செய்து கொண்டிருந்தார். அவருடைய மினிஸ்ட்ரி நற்செய்தி அறிவிக்கிற பணி, சுகமளிக்கிற வரம், ஆவிக்குரிய கொடைகள், இதை பற்றி மட்டும் அவர் அறிவித்துக் கொண்டே போய் கொண்டிருக்கலாம். ஆனால் திருச்சபையிலே இருக்கக்கூடிய வழி நடத்தக்கூடிய கேபா, யோவான் போன்றவர்கள் எல்லாம் பவுல் அடிகளாருக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார்கள், நீங்கள் நற்செய்தி அறிவிப்பு பணியை மட்டும் செய்யாதீர்கள், ஏழைகளுக்கு உதவி செய்வதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்று சொன்ன உடனே பவுல் அடிகளார் கலாத்தியர் 2:10 சொல்கிறார், என்று எருசலேம் சங்கத்திலே இருந்து இந்த வார்த்தைகள் வந்ததோ அன்றையிலே இருந்து அவருடைய நற்செய்தி அறிவிப்பு பணியிலே ஏழைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவராய், ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவராய் பவுல் அடிகளார் இருந்ததை கலாத்தியர் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கலாம். அன்புக்குரியவர்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய இறை மக்களாக இருக்கிற நீங்கள் ஏழைகளுக்கு வின்சென்டிபால் இயக்கத்திற்கு
உதவி செய்கிறவர்களாக இருக்கலாம். இந்த உதவி செய்கிற உங்களுக்கு ஆண்டவர் உங்களுடைய குடும்பங்களை, உங்களுடைய பிள்ளைகளை அளவில்லாமல் அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் நீங்கள் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறீர்கள். இரண்டாவது காரியமாக, அந்த கடன் கொடுத்தவர்கள் உங்களை மக வளர்ச்சியோடு ஏழைகள் அந்த பரிசுகளை வாங்குகின்ற பொழுது, ஏழைகளாய் இருக்கக்கூடிய நாம் இந்த வின்சென்ட் பால் இயக்கத்திற்கு உழைக்கிறவர்களுக்காகவும், வின்சென்ட் பால் இயக்கத்தை தாங்குகிறவர்களுக்காகவும் ஒவ்வொரு இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையும் இவர்கள் உண்டியல் ஏந்தி கையில் ஏறி வெட்கம் இல்லாமல் பெரியவர்கள் சிறியவர்கள் என்று நான் பார்த்திருக்கிறேன். ஒரு சிலர் இவர்கள் உண்டியல் ஏந்தி கொண்டிருப்பார்கள், சிலர் கண்டு காணாமல் போய் கொண்டிருக்கிறவர்களும் இருந்ததை பார்த்திருக்கிறேன். ஒரு சிலர் பரிசுகளை எடுத்து அதில் அந்த அன்பளிப்பை போடுகிறவர்களும் உண்டு, அப்படிப்பட்டவர்களை பார்த்திருக்கிறேன். ஒரு சிலர் இவர்கள் எப்பொழுது அங்கிருந்து கடந்து வருவார்கள், அப்பொழுது நாம் திரும்பி செல்லலாம் என்று இருக்கக்கூடியவர்களும் உண்டு. ஆனால் ஒரு மனுஷன் ஏழைகளுக்கு உதவி செய்கிற பொழுது ஆண்டவர் அவனைதான் நினைவு கூறுவார். இன்னைக்கு நாம் நற்செய்தி அறிவிப்பு பணி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியிலேயும் இவர்களுடைய பணிகள் தொண்டு அதிகம். தன்னார்வமாக வருகிற மக்களுக்கு அந்த உணவு பரிமாற்றம், அவர்களை அனுசரிப்பது, தந்தையோடு இணைந்து செய்வதெல்லாம் இந்த பக்த சபை இயக்கம் செய்கிறது என்றால், உண்மையிலேயே இந்த இயக்கமானது இன்னும் பேர் இயக்கமாக, ஆடம்பரமாக, இன்னும் பல விரிந்து பல உதவி செய்கிறவர்கள், தன்னார்வலர்களாக வருகிறவர்கள், வாலிபர்கள் குறிப்பாக இந்த இயக்கத்தில் வலிமை சேர்க்க எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த இயக்கத்தினுடைய தலைவர் சகோதரர் தாசர் அவர்களுக்கும், புதிதாக பொறுப்பெடுத்திருக்கக்கூடிய சகோதரர் சுபாகரன் அவர்களுடைய பணி சிறக்கவும் இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே சமயத்தில் எனக்கு இந்த நல்வாய்ப்பை நல்கிய தந்தையர்கள், சபை உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்தி நான் விடைபெறுகிறேன். உங்கள் சொற்களில் ஒளிந்திருந்த உணர்வுகள் அற்புதமாக வெளிப்பட்டன. உங்கள் பேச்சு உண்மையில் எங்களிடையே ஒரு சிந்தனை புரட்சியை ஏற்படுத்தியது. சகோதரர் ஆனந்த் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சிறப்புரையாற்ற உதவி பங்கு தந்தை கிரகோரி அடிகளார் அவர்களை அழைக்கின்றேன். நமது பாசமிகு பங்கு தந்தை தந்தை நமக்கு மற்றும் வின்சென்ட் பால் தலைவர்கள், முன்னாள் தலைவர், இந்நாள் தலைவர் மற்றும் உள்ள பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது அறிக்கையில் சொல்லப்பட்டது ரூபநாதன் அவர்கள் காலத்தில் 1981ஆம் ஆண்டு இந்த வின்சென்ட் பால் சபை நமது பங்கில் துவங்கப்பட்டது. 1983 நான் இங்கே பிரதர் அந்த கரெக்டாக 42 வருஷத்துக்குனால அப்பொழுது இந்த பில்டிங்லாம் கிடையாது. இங்கே மட்டும் ஒரு சின்ன பில்டிங் இருக்காங்க தான் ஃபாதர் இருக்காரு, வின்சென்ட் பால் சபை, அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கிறது. எனவே நீங்கள் அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். ஆனந்த் சொன்னது போல கடவுளுக்கே கடன் கொடுக்க முடியும் என்றால் வின்சென்ட் பால் தான். உங்களுக்கே நீங்கள் ஒரு முறை சூப்பராக கேட்டிருக்கீங்க. நான் சில பங்குகளில் பணியாற்றியிருக்கேன். அதிகமாக ஸ்கூல் தான், ஆனால் பங்குகள் பேசுகிற பங்கு தந்தையாக இருந்தேன். மற்றும் பாண்டிச்சேரி, சென்ட் மேரிஸ், அங்கெல்லாம் உதவி பங்கு தந்தையாக இருந்தேன். அப்பொழுது எல்லா இடத்துலையுமே இந்த வின்சென்ட் பால் சபை மிக சிறப்பாக நடைபெறும். ஏழைகளுக்கு உதவி செய்வது மிகவும் நல்லது. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். ஏனென்றால் நான் அன்பு இல்லத்தில் நான் பணியாற்றினேன். அதில் ஸ்ட்ரீட் சில்ட்ரன், சாலை மாணவர்களுக்கு பல விதமான நன்மைகள் செய்வது மனதுக்கு மிகவும் திருப்தியாக இருக்கும். இங்கு 1660ஆம் ஆண்டு வின்சென்ட் பால் செப்டம்பர் 27ஆம் நாள் இருந்தார். இன்றைக்கும் அவருடைய உடல் 4 வருஷம் தாண்டிச்சு. இன்றைக்கும் அவர் உடல் இத்தாலி நாட்டில் அழியாமல் இருக்கின்றது. அதை நான் போய் பார்த்துருக்கிறேன் இத்தாலி நாட்டில். அந்த அளவுக்கு மிகவும் புனிதமான ஒரு எண்ணங்கள் கொண்ட ஒரு புனிதர், ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ஒரு புனிதர். அவரை பின்பற்றுவது நாம் அனைவரும் பெயர் பெற்றவர்கள். மேலும் இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பது சபையின் செயல்பாடுகளில் ஏழை குடும்பங்கள் 55 குடும்பங்களுக்கு உதவி செய்வதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த
பங்கானது 1966ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. அடுத்த வருஷம் 60வது வருஷம் 2026 60th இயர். 60 வருஷம் தான். என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால் 55 60 ஆக்கிடுங்க. 60 ஆக்கிட்டாக 60ஆம் ஆண்டு 60 ஏழை குடும்பங்களுக்கு உதவி செய்வது சாலை சிறந்ததாக அமையும் என்று நான் உங்கள் முன் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன். கடவுள் ஆசை நிச்சயமாக இருக்கும். ஏனென்றால் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று அண்ணாதுரை சொல்லியிருக்கின்றார். அதை நாம் பின்பற்றி கடவுளுக்கு உகந்த ஒரு செயலை செய்வதில் நாம் நிறைவடைகின்றோம். அதில் இந்த சீக்ரெட் பேக்ல நிறைய அக்கௌண்ட்ஸ் பார்க்கும் நிறைய பேர் மிக தாராளமாக கொடுத்திருப்பதை பார்க்கின்றேன். மிகவும் அது போற்றுதற்குரிய ஒரு விஷயம். எனவே தொடர்ந்து உங்கள் சேவை இந்த பங்கிற்கு தேவை. Wish you all the best. God bless you. தந்தை அவர்களின் ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தமுள்ளதாய் இருந்தது. தந்தை கிரகோரி அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது ஆசியுரை வழங்குவதற்காக பங்கு தந்தை அமர்ந்திருக்கும் அடிகளார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது நாம் விண்ணரசை தகுதியாக்கிக் கொள்கின்றோம் என்ற ஒரு சிந்தனையோடு இங்கு அமர்ந்திருக்கின்ற அந்த தந்தை கிரகோரி அவர்களை மற்றும் முன்னாள் இன்சென்டிவ் தலைவர் லாசர் சூசை மற்றும் முன்னாள் புதிய தலைவர் சுபாகரன் மற்றும் ஏனைய உறுப்பினர்களை உங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். நீங்கள் செய்கின்ற இந்த பணியை இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கையிலே நீங்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும். வறியோரில் கிறிஸ்துவை காணும் கண்களுடன், உதவியில் நம்பிக்கையை விரைக்கும் இதயங்களுடன் நம் ஒவ்வொரு சிறிய செயலும் ஒரு குடும்பத்தில் ஒளியாகின்றது, ஒரு குழந்தையின் புன்னகையாகின்றது, ஒரு தாயின் நிம்மதியாகின்றது என்ற ஒரு சிந்தனையை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த இயக்கத்திற்கு உதவி செய்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களை, உதவி வாங்குகின்ற அனைத்து உள்ளங்களையும் இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்க உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். நீங்கள் செய்கின்ற இந்த மகத்தான பணியானது, சேவையானது இன்னும் வளர வேண்டும், இன்னும் பல்வேறு குடும்பங்களுக்கு சென்றடைய வேண்டும் என்றும், இந்த இயக்கத்திலே இன்னும் பல பேர், பல நல்ல உள்ளங்கள் சேர்ந்து இன்னும் பல ஆண்டு இந்த சங்கமானது, இந்த அமைப்பானது வளர வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு இறைவன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்க உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. தந்தையின் பொன்னான வார்த்தைகளுக்காக நன்றி. இப்பொழுது முன்னாள் தலைவர் சகோதரர் லாசை சூசைராஜ் அவர்களை கௌரவிக்கும் நேரம். தலைவர் லாசர் சூசைராஜ் அவர்கள் ஒரு நல்ல தலைமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. அவர் 6 ஆண்டுகள் ஆட்சி செய்யவில்லை, மாறாக செம்மையாக தன் வேலையை செய்தார். அவர் உறுதி பாறை போல, இதயம் மெழுகு போல, எளிமையின் உருவமாகவும் அர்ப்பணிப்பின் அடையாளமாகவும் திகழ்ந்த தங்க தலைவருக்கு வின்சென்டிய உறுப்பினர்கள் அனைவரும் சிறப்பு செய்வார்கள். உறுப்பினர்கள் அனைவரும் மேடையில் வரும். लिख दिया ओके
Zikyo. Smile. Thank you. லாசருவை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி. இப்பொழுதெல்லாம் இந்த ஆலயத்துக்குள்ளே இந்த வளாகத்துக்குள்ளே வருகின்ற பொழுதெல்லாம் என்னிடம் ஆசை பெற வருவார். அவர் இந்த நான் வந்த நாளிலிருந்து இப்பொழுது ஒரு வரை பல்வேறு குடும்பங்களுக்கு அவர் உதவியாக இருந்து வருகின்றார். ஆகவே திருவாளர் லாசர் அவர்கள் இந்நாள் வரை இந்த பொறுப்பிலிருந்து பதவியிலிருந்து பல குடும்பங்களை சந்தித்து அவர்களுக்கு உதவி செய்து வந்திருக்கின்றார். ஆகவே தந்தை மற்றும் இருக்கின்ற தந்தை கிரிகோரி மற்றும் அனைத்து தந்தையர்கள் சார்பாக எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் சிறப்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் எங்கிருந்தாலும் இறைவன் அவரோடு இருப்பார், நாங்களும் அவருக்காக ஜெபிக்கின்றோம் என்றும் நாங்கள் இந்த நேரத்திலே நன்றி தெரிவிக்கின்றோம். இப்பொழுது மேற்கு வட்டார சபை தலைவர் சகோதரர் லியோ லெதன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். மேடையில் அவர்களுக்கும் அவர்களுக்கும் மற்ற அடுத்த அவர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் பழைய தலைவர் சொல்ல மாட்டேன் லாசர் அவர்களுக்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் பிள்ளையாட்சி சொல்லுவாங்க. ஐநாவரம் கிளை சபை பற்றி சொல்லுவதுன்னா ஒரே வாக்கு தான் சொல்கிற வேலை செஞ்சு முடிக்கிறோம். எனக்கு வட்டார சபையில் முழு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற கிளை சபையில் ஐநாவரம் ஒன்று. எந்த ஒரு வேலை கொடுத்தாலுமே முதல்ல செஞ்சு முடிச்சிருவாங்க. தங்களுக்கு திறன்பாடு செய்யக்கூடிய உறுப்பினர்கள் இங்கே இருக்கிறாங்க. உறுப்பினர் அப்படியே கொஞ்சம் ஏற்றி நிற்கிறீங்களா? சரி, இவங்க எல்லாருக்கும் வந்து நம்மளாம் சேர்ந்து அவங்களுக்கு கை தரலாமா? அவ்வளோதான். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா தலைவர் மட்டுமே தனியாக வந்து பார்த்தீங்களா, தலைவர் மட்டுமே தனியாக பண்ண முடியாது. சரிங்களா? கூட உடன் உழைப்புக்கு வந்து உறுப்பினர்கள் தேவை. இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் இருந்தால் போதுமா? இவங்க ரெண்டு பேர் மட்டும் இருந்தால் போதுமா? பத்தாது. இதுக்கு முக்கிய காரணம் யாரு? ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்று உபகாரிகள், இன்னொன்று பயனாளிகள். சரிங்களா? இந்த 4 பேர் மட்டுமே பத்தாது. இதுக்கு மேலே இன்னொருத்தரம் இருக்காரு. யாரு? யாரு? கடவுள் ஆசிரியர். ஓகே, கடவுள் வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுக்க மாட்டாங்கல்ல, யார் மூலமாக தான் கொடுப்பாங்கல்ல. அப்போ யாரு? பங்கு தந்தை. சரிங்களா? ஸோ பங்கு தந்தையோட அனுமதியோட இந்த பணிகள்லாம் செஞ்சுட்டு வராங்க. ஸோ அதுக்கு வந்து மேற்பட்ட சபை சார்பாக அமைப்பு நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். ஒரே ரிக்வஸ்ட் மட்டும் தான், ஒன்று இல்லை ரெண்டாக வச்சுக்கலாம். சரிங்களா? சபையை உருவாக்குறது யாரு? நீங்க எந்த பங்கை சார்ந்தவங்க? டான் பாஸ்கோ பங்கு. டான் பாஸ்கோ யாரை ரொம்ப பிடிக்கும்? அதே மாதிரியான பிடிக்கும். யாருக்காக டான் பாஸ்கோ ஃபேமஸ்? இளையவர் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். சரிங்களா? அதே மாதிரி வெச்சாண்டி பால் சபை வந்து யார் ஆரம்பிச்சாங்க? ஒரு விஷயத்த சொல்லலான்றதுக்கு நீங்க தான் பட்டு சொல்றீங்க. ஓகேங்களா? பெட்ரிக் ஓசன் வந்து அதை ஆரம்பிச்சது. அவர் ஆரம்பிக்கும் போது வயசு என்ன தெரியல. நீங்க நம்பிதான் இருக்க, ஏன்னா அவரு எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது ஆரம்பிக்கும் போது அவர் வயசு மொத்தம் 20. சரிங்களா? அவர் மட்டும் ஆரம்பிச்சாரு. அது கூட இன்னொரு 6 பேர் இருந்தாங்க. சரிங்களா? எப்பவுமே நான் சொல்றேன் 6+1. ஏன்னா அந்த ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் வயது பெரியவர், ரொம்ப வயசுலாம் கூட கிடையாது, 37 வயசு தான் வரும். அவருக்கு கேட்க ஒரு இளந்தர் மாதிரி தான். சரிங்களா? அவர் தான் இந்த 6 பேரை கூட்டிட்டு வந்து சபையை உருவாக்க காரணம். எத்தனை வருஷமா இருக்கும் இந்த சபை ஆரம்பிச்சு?
12 வருஷமா ஏங்க உங்க திருச்சபை 54 வருஷம் கொண்டாடிட்டாங்க. 1833 வருஷம், ஆல்மோஸ்ட் 190 வருஷமா இந்த சபை வந்து இயங்கிட்டு இருக்குது. ஆரம்பிக்கும் போது 7 இளைஞர்கள் வந்து பிரான்ஸ் தேசத்துல இதை வந்து ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? ஃபாதருக்கும் மற்ற உறுப்பினருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த யூத்துக்கும் சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ யூத் வர புது தலைவராக வந்திருக்காரு, அவர் கூட சேர்ந்து இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது ஒரு ரிக்வெஸ்ட். இன்னொரு ரிக்வெஸ்ட் என்னன்னாக்கா, இப்போ ஒரு புது கான்செப்ட் நம்ம தான் ஒன்று கொண்டுட்டு வந்திருக்கோம். சரிங்களா? ஜூனியர் மினிஸ். சரிங்களா? இப்போ எங்கெல்லாம் என்ன சொல்றோம்னா மிக்சன்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு அடுத்த வருஷம் என்ன வரும்? ஜூனியர் மினிஸ்ன்னு சொல்லி இப்போ ஒரு புது கான்செப்ட் வந்து ஆரம்பிச்சோம். இவங்களாம் யாருனாக்கா 7 முதல் 12லேருந்து 17 வயசு இருக்கிற ஸ்கூல் படிக்கிற பசங்க. இப்போ நம்ம இங்கே ஸ்கூல் இருக்கு, பங்கு இருக்கு. பங்கெல்லாம் வந்து கேடிசம் பசங்க சின்ன வயசுல இருந்து அந்த சேவிக்கிற பழக்கத்தை சொல்லிக் கொடுக்குறது, பிளஸ் நம்ம இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா ஆர்வமாக சொல்லிக் கொடுக்குறது தான் இந்த ஜூனியர் மினிஸோட கான்செப்ட். இவங்களுக்கு அந்த ரெகுலராக அந்த வாரம் மீட்டிங்லாம் கிடையாது. நீங்கள் உடனே பயந்துடா, ஐயோ என் பையனா வாரம் கூப்பிட்றாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? இவங்க மாசத்துல ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ சந்திச்சா மட்டும் போதும். ஸோ அதுக்கான விளக்க உரையெல்லாம் வந்து கிளைச்சபை தலைவர் மூலமா வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த 2 ரிக்வெஸ்ட் மட்டும் நான் ஃபாதர்கிட்டையும் இங்கே இருக்க அனைத்து பெரியவங்கள்ட்ட வைக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் நடத்தி கொடுத்தீங்கன்னா இன்னும் மிக சிறப்பாக இருக்கும். இது அடுத்த கட்டமாக என்னன்னாக்கா, இப்போ புது தலைவர் வந்திருக்காரு, கொஞ்சம் இன்னும் நல்லா எனர்ஜியோட இருக்காருன்னு நம்பிக்கையோட இந்த புது தலைவர் வந்து மேற்பாட்டார் சபை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிட்டோம். அதே மாதிரி லாஸ்ட் சும்மாலாம் கிடையாது, ஒரு வேலை சொன்னால் கரெக்டாக பர்ஃபெக்டாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு திறமையான தலைவர். என்ன ஒரு வருத்தம்னா ஒரு 6 வருஷம் பீரியட் முடிஞ்சு சேர்ந்தோம்னா ஒரு வருத்தம். ஃபாதர் தான் ஃபீல் பண்ணாங்க, நம்ம இப்போதான் வந்தேன் அதுக்குள்ளேயே அவன் பிரதர் வந்து முடிஞ்சிச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. முடிஞ்சாங்க அவர் இன்னும் கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இந்த 6 வருட காலமாக தாய்நாள் கிளைச்சபை வழி நடத்தி சென்ற லாசர் அவர்களுக்கு நீங்கள் மனமாக நன்றியை தெரிவித்துள்ளீர்கள். இது மட்டும் இல்லை, இவங்கெல்லாம் நம்ம பாராட்டியிருக்கோம். அடுத்து பாராட்ட வேண்டியது பங்கு மக்கள் நீங்கள். சரிங்களா? ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நாங்கள் கிடையாது. நீங்கள் கொடுக்குற நன்கொடை தான், அது 1 ரூபா இருந்தாலும் சரி, இல்லை 1 கோடியாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுக்குற நன்கொடை தான் எங்களை இவ்வளோ தூரம் வந்து எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறது. ஸோ அதுக்காக உறுப்பினர் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த கிளைச்சபை இன்னும் மேன்மேலும் சிறப்பாக செய்ய மேற்பட்ட சபை சார்பாக நன்றியும் பாராட்டையும் ஜெபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மிகவும் அழகாகவும் அருமையாகவும் பேசிய லியோ அண்ணா அவர்களுக்கு நன்றி. அண்ணா எங்களெல்லாம் நோட் பண்ண நினைக்கிறேன், யூத் தான் வேண்டாம். அன்பிற்கு மற்றொரு பெயர் அருட்தந்தை அமல்ராஜ் அவர்கள், என் பங்கின் யூத் டைரக்டர். நம்பிக்கையின் ஹெட்லைன் என்று சொல்லுவேன். அவரோட பேசினால் ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஆகும், சென்ஸ் ஆன் ஆகிவிடும். எங்களுடைய உடன்பிறவா சகோதரர் அருட்தந்தை அமல்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்த சகோதரர் க்ரூஸ் அவர்களை அழைக்கின்றேன். தந்தை அவர்கள் மேடைக்கு வரவும். தந்தை அவர்கள் மேடையில் அமரவும். இப்பொழுது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் சகோதரர் சுபாகரன் அவர்கள் திருப்பதியில் தன் பதவி பொறுப்பை ஏற்றார். இப்பொழுது உங்கள் அனைவர் முன்னிலையிலும் தனது கையெழுத்தையிட்டு பதவி பொறுப்பை உறுதி செய்வார். சகோதரர் லியோ 11 முன்னிலையில் இப்பொழுது அமல்ராஜ் தந்தை அவர்கள் ஒரு சில வார்த்தைகள்.
நீங்களும் இந்த நாளில் சிறப்பாக சென்று பால் குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் சகோதரம். இத்தனை ஆண்டு காலமாக பிறருக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து வாழ்ந்த இந்த இன்சந்திய பவுலை போல நீங்களும் பிறருக்கு உதவிகரமாக இருந்து நீங்கள் அவர்களுக்கு வழங்குகின்ற உதவிகளை நினைத்து நான் வழங்குகின்றேன். முந்தானே ஒரு பாட்டி ஒன்று வந்தாங்க, என்னமா வேணும் கேட்டார். இன்சந்திய பவுல் கொடுத்துக்கிட்ட அரசு தான் சொன்னாங்க, அதை எங்கே பார்க்குறது ஆஃபீஸ் சொன்னாங்க. பின்னாடி கூட்டிட்டு வந்து நின்று ஒரு 4 மணிக்கு மேலே வாங்க. அந்த பாட்டி சந்தோஷமா அந்த அரிசி வாங்கி போகும்போது மனசு என்னை பார்த்து அந்த அம்மாவுடைய முகத்தை பார்த்த உடனே ஒரு மகிழ்ச்சி. அதனால உங்களால் முடிந்ததை ஏழைகளுக்கு கொடுத்து நீங்கள் உங்களை வாழ வைக்கிறீங்க. ஆகவே இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அந்த கருணை உள்ளம். கருணை உள்ளம் கொண்ட இந்த விசனை போல நீங்களும் பிறருக்கு அந்த அன்பையும் கருணையும் இறக்கத்தையும் பொழுது வாழ்கின்றீர்கள். ஆகவே இந்த பணி தொடர்ந்து நீங்கள் இந்த பணியிலே நீங்கள் தொடர்ந்து வாழ்ந்த பிறருக்கு இந்த அன்பு படையை நீங்கள் வழங்க உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். உங்கள் பணி சிறக்க இறைவன் ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது முன்னாள் தலைவர் லாசர் சுசேராஜ் அவர்கள் புதிய தலைவரிடம் டாக்குமெண்ட்ஸ் அனைத்தையும் ஒப்படைப்பார். புதிய தலைவர் சுபாகரன் அவர்கள் அதை பெற்றுக்கொள்வார். பங்கு தந்தையின் முன்னிலையில் அனைவரும் கரங்களை தட்டி நம்மளுடைய மகிழ்ச்சியை தெரிவிப்போம். அனைவருக்கும் நன்றி. ரகசிய காணிக்கை எடுப்பதற்காக சகோதரர் அலெக்சாண்டர் மற்றும் சகோதரி சுபிக்ஷா அவர்கள் முன்வரும். இல்லாதவர்களுக்கு வழங்குவது ஈகை பண்பாகும். மற்றவர்களுக்கு வழங்குவது என்பது ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து வழங்கப்படுவதாகும். ஆகவே உங்களுடைய தாராள மனதை இப்பொழுது காட்டுங்கள். ரீசன்ட் டைம்ல ரீச் அவுட் அப்படிங்கிற ஒரு மேகசின்ல வந்து ரோமை நகரத்திலிருந்து வின்சென்ட் பால் சொசைட்டிக்கு வரும். அதை நான் படித்த போது தெரிந்தது, இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் எஸ்எஸ்பிபி மெம்பர்ஷிப்பை கொண்டது. அதுக்காக அனைத்து வின்சென்டிய உறுப்பினர்களுக்கும் நம்முடைய இறை மக்கள் கரங்களை இப்போ தட்டுவார்கள். கிட்டத்தட்ட 70,101 ஆக்டிவ் மெம்பர்ஸை கொண்டுள்ளது. உங்கள் அனைவரின் பணி மேன்மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி உரை ஆற்றுவதற்காக சகோதரர் சரஞ்ச் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இவ்வளவு நேரம் பொறுமையோடு காத்திருந்த உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 44ஆம் ஆண்டு வின்சென்ட் கூட்டத்திற்கு வருகிறது ஆசிரியரை வழங்கிய நமது பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி சமத்துவம் அடிகளார் அவர்களுக்கு எங்களது சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக உதவி பங்கு தந்தையர்கள், உதவி பங்கு தந்தை நமது கிரகோரி அடிகளார் அவர்களுக்கும் உதவி பங்கு தந்தை அமர்நாத் அவர்களுக்கும் எங்களது சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்திற்கு வருகை குறித்த மத்திய சபை தலைவர் திரு லாரன்ஸ் அவர்களுக்கும் எங்களது சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்கு வட்டார சபையிலிருந்து வந்த தலைவர் லியோ லெவின் அவர்களுக்கும் அவருடன் வந்த மற்ற தலைவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து கிறிஸ்டியன் வட்டார சபை தலைவர்கள் மற்றும் உறுப்பினர் அவர்களுக்கும் எங்களது சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பங்கு பேரவை நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் பங்கு பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் கிறிஸ்டியன் சபையின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை
உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த மொத்த சபை தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களது சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 44ஆம் ஆண்டு விருஷதேவர் கூட்டத்திற்கு வருகை புரிந்து நல்ல ஒரு ஏழைகளை பற்றி நல்ல ஒரு ஆசிரியரை வழங்கிய சகோதரர் ஆனந்த் அவர்களுக்கு சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இந்த சபை இன்னும் சீரும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு உதவி செய்பவர்கள் இல்லை என்றால் இந்த சபை சீரும் சிறப்பாக நடைபெற முடியாது. அதனால் இந்த சபைக்கு உதவி புரிந்த அனைத்து நன்கொடையாளர்களுக்கும் விருஷதேவர் சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சபையில் உதவி பெறுபவர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்வது விருஷதேவர் சபையினுடைய முதன்மையான கடமை. அதை பெறுபவர்கள் அனைவர்களுக்கும் எங்களது சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கடுத்தபடியாக பங்கு மக்கள் இந்த சபைக்கு உதவி செய்வது என்றால் இந்த சபை சிறப்பாக செயல்பட முடியாது. ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் முன்பாக உண்டியல் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அதற்கு சிறப்பான பொருளாதார உதவியை செய்பவர்கள் இந்த பங்கில் உள்ள மக்கள் அனைவரும். ஆனால் இந்த பங்கில் உள்ள மக்கள் அனைவருக்கும் விருஷதேவர் சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாங்கள் பேசிக் கொண்டிருப்ப இந்த ஒலி அமைப்பை அமைத்துக் கொடுத்த சிஜே வின்சென்ட் மற்றும் செல்லா குடும்பத்தினருக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த நிகழ்ச்சி முழுவதையும் ஒழுங்குமுறைப்படுத்தி வழிநடத்தி கொடுத்த சகோதரி ரவீனா அவர்களுக்கு எங்களது சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக போட்டோ எடுத்த சகோதரர் இருராஜ் அவர்களுக்கு எந்த நிகழ்வாக இருந்தாலும் பங்கினுடைய எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி அவர் தாமாக முன் வந்து இந்த போட்டோ எடுத்து எல்லாருக்கும் கொடுப்பார். அதே போல் எங்கள் சபைக்கு நாங்கள் கூப்பிடாமே வந்து அவர் எங்களுக்கு போட்டோ உதவி செய்த சகோதரர் இருராஜ் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறுவன் பிரவீன் அவர்கள் நாங்கள் கூப்பிட்ட உடனே உடனடியாக வந்து நாங்கள் செய்கிறோம் என்று இந்த உதவியை செய்த வீடியோ உதவி எடுத்த தம்பி பிரவீன் அவர்களுக்கும் அதை வழிநடத்தி கொடுத்த சகோதரர் சதீஷ் அவர்களுக்கும் எங்கள் சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சகோதரர்களுக்கு நன்றி. அன்பான சகோதர சகோதரிகளே, அனைவரும் வின்சென்ட் கிளை சபை குடும்பத்தினர் உங்களுக்காக ஏற்பாடு செய்துள்ள அன்பின் விருந்து நிச்சயமாக கண்டிப்பாக எங்களுடைய அன்பு கட்டளை பங்கெடுத்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பொதுவாக ஒரு கருத்தை சொல்லிவிட்டு இந்த அழகான நிகழ்வை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். அறுந்து போன செருப்புக்கு கூட வீட்டில் ஒரு இடம் உண்டு. இறந்து போன மனிதனுக்கு ஒரு நாளுக்கு மேல் வீட்டில் இடமில்லை. இதுதான் மனிதனின் வாழ்க்கை. ஆகவே இறக்கத்தான் பிறந்தோம், அதுவரை இறக்கத்தோடு இருப்போம். வாய்ப்பளித்த தலைவர், முன்னாள் தலைவர் லாசர் சுசேலாஜ் அவர்களுக்கும் பொருளர் குரூஸ் ஆண்டனி அக்கல் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ரகசிய பை காணிக்கை 4777 முடிவு ஜபத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். சகோதரி சமிதா அவர்கள் ஜபத்தை வழிநடத்த நேரத்தை அழைக்கின்றேன். முடிவு ஜபம். திருத்தந்தை வின்சென்ட் குடும்பம் மற்றும் உறுப்பினர்களுக்காக. எங்கள் பரிசுத்த தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், அனைத்துலக வின்சென்ட் குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்கள், முக்கியமாக எங்கள் சபைகள் இணைக்கப்பட்ட நாடுகள், இவர்களின் சிறப்பான கருத்துக்களுக்காக இறைவா நாங்கள் உம்மிடம் மன்றாடுகிறோம். எங்களது உபகாரிகளையும் பயனாளிகளையும் நாங்கள் இந்த நேரத்தில் சிறப்பாக நினைவு கூறுகின்றோம். நம்மவர்க்காக இறைவா உம்மேல் அன்பு நிறைத்து வழியும் ஓர் உள்ளத்தை புனித வின்சென்ட் பவுலுக்கு நீர் அருள திருமணம் கொண்டீர். அதே பிறர் ஸ்நேகப்பற்றுதல் உம் அடியாரான எங்களிடத்திலும் வளரவும் உம் ஸ்நேகத்தை பின்பற்றி எங்களையும் எங்களுக்குள்ள யாவற்றையும் ஏழைகளுக்கே வழங்க முன்வரும் சீரிய உள்ளத்தை நாங்கள் பெறவும் அருள் செய்யும். ஃப்ரெட்ரிக் ஓசானம் புனிதர் பட்டம் பெற மன்றாட்டு.
உம் தாசராகிய ஃப்ரெட்ரிக் ஓசானம் என்பவருடையவும் அவர் தம் தோழர்களுடையவும் உள்ளங்களில் ஏழைகள் மட்டில் அன்பை எழுப்பி அவர்களுடைய ஆன்ம சரீர துன்ப துயரங்களினின்றும் அவர்களை கரையேற்ற ஒரு சபையை நிறுவும்படி ஏவ திருவுளமான சர்வேஸ்வரா அப்பிற ஸ்நேக பணியையும் ஈடேற்ற ஆவலையும் ஆசீர்வதித்து உமக்கு சித்தமானால் உம் பக்தியுள்ள தாசராகிய ஃப்ரெட்ரிக் ஓசானம் என்பவருக்கு என் தாயாகிய திருச்சபை புனிதர் பட்டம் கொடுத்து அவரை மகிமைப்படுத்தவும் அவர் உம்மோடு அனுபவிக்கும் பேரின்ப மகிமையையும் வல்லமையையும் யாவரும் அறிய புதுமைகளால் வெளிப்படுத்தவும் கிருபை செய்தருள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவைகள் யாவையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமென். புனித சூசையப்பரே, அருளாளர் கொண்டோட பெருகியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அருளாளர் ஃப்ரெட்ரிக் ஓசானாமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித வின்சென்டே பவுலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பியர் ஜியார்ஜியோ பிரசாட்டியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தொன் போஸ்கோவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சபையில் சேர்ந்து மரித்த உறுப்பினர்களின் ஆத்துமங்களும் மரித்த விசுவாசிகளின் ஆத்துமங்களும் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய அமைதியில் இளைப்பாறுவதாக. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இப்பொழுது பங்கு தந்தையர்கள் இறுதி அரசியல் வழங்கி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவாராக.